Hey, this is Venkat from Venkatfin.com. Intro முச்சலாம். This is Venkat. உங்ககிட்ட ஹெல்த் இன்சூரன்ஸ், பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட், ஏர்லி ரிட்டர்மெண்ட் பிளான். இதில் இந்த பார்த்தீங்கன்னா நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க, எவ்வளோ கன்சல்டிங் ஃபீன்னு கேளுங்க, அப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் தமிழ்நாடு ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் தட். மியூச்சுவல் ஃபண்ட் நான் பர்பஸாகவே ஆரம்பத்துலேருந்து கம்மி கிளைண்ட்டை வச்சுட்டதுக்கு காரணம் இருக்குது. பிகாஸ் ஐ கம் ஃப்ரம் அ வெரி கன்சர்வேட்டிவ் ஃபேமிலி. என்னோட கிளைண்ட்டோட ஒன்ஸ் இன் வெயில் பார்ப்பேன் நான் கிளைண்ட்டோட ஃபண்ட்ஸ்லாம் எப்படி பர்ஃபார்ம் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. ஐ கெட் டீப்லி அப்செட். ஓரளவுக்கு நெகட்டிவ்ல போகும்போது ரொம்பவே எனக்கு அப்செட்டாக இருக்கும். அவங்ககிட்ட இருந்து கால் பண்ண மாட்டாங்க, பேச மாட்டாங்க. பட் அதனால எனக்கு பர்சனலாக ஐ டேக் இட் வெரி பர்சனலி. ஸோ ஒரு நம்ம கேரக்டர் எப்படி இருக்கோ, நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்கோ, ஃபேமிலி பேக்ரவுண்ட் எப்படி இருக்கோ, அப்படி தான் எந்த பிஸ்னஸ் வேணாலும் நமக்கு நிறையா தெரியலாம், அதில் நாலேஜ் இருக்கலாம். ஆனால் நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த கஸ்டமர் ஸ்கேல் பண்ணணும். நம்ம நிறைய பேரை வச்சுக்கிட்டு நிறைய இது பண்ணிட்டு இருந்தோம்னா நம்மளால் மேனேஜ் பண்ண முடியாதுன்னு எனக்கு தோணுச்சு. ஸோ ஆரம்பத்துலேருந்து நான் அதை கம்மி பண்ணிக்கிட்டேன். அண்ட் ஐ ஃபீல் ஹாப்பி அபவுட் இட். மியூச்சுவல் ஃபண்டில் இப்போ 2 கைண்ட் ஆஃப் சர்வீஸ் ஆஃபர் பண்ணுறேன். ஒன்று புதுசாக பண்ணுறவங்க, டேரக்டில் பண்ணுறவங்களே சம் பீப்புள் டூ இட் அண்ட் ரெகுலர் த்ரூ மீ. இன்னொன்று நான் டேரக்டில் தான் பண்ணுறவங்களுக்கு ஆல்ரெடி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா மாத்திரம் ரிவ்யூ பண்ணி கொடுப்பேன். ஸோ தட் இஸ் வாட் ஐ பீன் டூயிங். அதை ஸ்பெசிஃபிக்காக கேளுங்க, அப்போ தான் அதை பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோவில் என்னென்ன எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிறேன்னா, let us get into this. Mutual fund investors are subject to market risk. Read all the scheme related documents carefully. Mutual fund முதலீடுகள் சந்தை அபாயத்துக்கு உட்பட்டவை. பேர்ட்ஸ் ஐ வியூவில் ஒருத்தங்க பார்க்குறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி நான் சொல்கிறேனே, ரெகுலராக பண்ணுறவங்களுக்கு இப்போ திடீர்னு இந்த மிட் கேப் ஸ்மார்ட் கேப்பில் வர இம்பாக்ட் வந்து பெருசாக தெரியாது. ஐ மீன் லாஸ்ட் மந்த் எஸ்ஐபி ஆரம்பிச்சவங்க, லாஸ்ட் 2 மந்த் எஸ்ஐபி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1 lakh இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ஆன் அன் ஆவரேஜ் -600 -1500 வரைக்கும் இருக்கு. இப்போ ஐம் மேக்கிங் திஸ் வீடியோ இன் March 2024. ஓகேவா? மிட் கேப்ல பார்த்தீங்கன்னா இதுதான் டிஃபரன்ஸ். -1000 -4000 வரைக்கும் இருக்கு ஒரு 1 lakh இன்வெஸ்ட் பண்ணவங்க. அதாவது 1 lakh இன்வெஸ்ட் பண்ண வந்து 99,000 இருக்கு. லார்ஜ் கேப்ல பண்ணியிருந்தா, மிட் கேப்ல பண்ணியிருந்தா 96,000 97,000 அந்த மாதிரி ரேஞ்சில் கூட கம்மியாக இருக்கு. மிட் கேப்போ ஸ்மார்ட் கேப்போ பண்ணியிருந்தா. தேங்க்ஃபுல்லி நான் யாருக்குமே நான் மிட் கேப் பண்ணவே இல்லை. என்னோட அதான் நான் கன்சர்வேட்டிவ்னா அதான் நம்ம போய் எதையாவது தப்பு பண்ணுமே தவிர கிளைண்ட்ஸுக்கு வந்து ரொம்ப பார்த்து பார்த்து பண்ணணும்னு நினைப்போம். ஸோ ஒரு பேலன்ஸ் வச்சுட்டேன் நான். தட் இஸ் பிகாஸ் ஆஃப் த வே ஐ வாஸ் பாட் அப் அண்ட் வே ஐ ஆம். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. வாட் இஸ் மோர் பெயின்ஃபுல் இஸ் தட் ஒரு பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டு கூட இப்போ வந்து லாஸ்ட் மந்த் ஒரு 1 lakh இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா இந்த மாதம் வந்துட்டு 1,500 நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ வாட் ஐ வாண்ட் டு டெல் யூ இஸ், மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டே பண்ணாதவங்கள நான் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ண வச்சிருக்கிறேன். இல்லை இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களை வந்துட்டு நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக அது ஒரு 1 hour செஷன் மாதிரி எடுத்துட்டு அப்புறம் தான் ப்ரொசீட் பண்ணுவேன். அப்படி பண்ணுறவங்களே 2 விஷயம் நான் ஃபாலோ பண்ணுவேன். ஒன்று, ஆர்கனைஸ்டாக பண்ணணும். ஒவ்வொரு ஃபண்டாக தான் நம்ம செலக்ட் பண்ணணும். அப்புறம் அது வந்து 5,000 மல்டிப்ளா, 10,000 மல்டிப்ளா, இல்லை 20,000 மல்டிப்ளா அப்படின்னு கேட்டுட்டு எவ்வளோ மேக்ஸிமம் வரைக்கும் நீங்கள் மந்த்லி இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்னு கேட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போகணும். அந்த ஸ்டெப்ஸ் வந்து எப்படி வரும்னா, முதல்ல ஒரு ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அப்புறம் 2 வாரம் கழிச்சு பண்ணலாம், இல்லை 2 மாதம் கழிச்சு, இல்லை 6 மாதம் கழிச்சு தான் அடுத்த ஃபண்டே செலக்ட் கேட்பாங்க. ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் பண்ணும்போது என்ன அட்வான்டேஜ்னா, இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம ரொம்ப கன்சர்வேட்டிவாக நான் ஃபாலோ பண்ணுவேன். நான் ஃபாலோ பண்ணதுனால ஐ cannot be too proud. ஈவன் வென் மார்க்கெட் கோஸ் டவுன் என்னோட கிளைண்ட்ஸுக்கும் அந்த பாதிப்பு இருக்கும். பட் இருந்தாலும் ஃபண்ட்ஸை வந்து ரொம்ப கன்சர்வேட்டிவாக செலக்ட் பண்ணியிருக்கிறேங்கிறது ஐ எம் வெரி சாட்டிஸ்ஃபைடு. லாங் டேர்ம் மூலியமாக பண்ணுறவங்க தே ஷுட் பி ஹாப்பி அபவுட் இட். என்ன என்னோட கோல் என்ன, நாட் ஹை ரிட்டர்ன்ஸு, பட் மார்க்கெட் ரொம்ப மோசமாக இருக்கும் போது ஐ வாண்ட் டு என்ஷூர் ரொம்ப நெகட்டிவாக போயிடக்கூடாதுன்னு நான் பார்ப்பேன். நான் இதுவே சொன்னேன், லார்ஜ் கேப்புக்கும் மிட் கேப்புக்கும் எவ்வளோ நெகட்டிவ்ல போகுது. லார்ஜ் கேப்னா ஒரு -800 போகுது. லாஸ்ட் மந்த் 1 lakh நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா, ஒரு மிட் கேப்னா ஒரு -3,000 4,000 போகுது. இதுதான் ஸ்டேட்டஸில் இருக்குது. நீங்கள் வந்துட்டு இப்படி நீங்கள் சொல்லக்கூடாது. அதாவது ஒரு லேமேன் டேர்ம்ஸில் தான் நான் இந்த வீடியோ பண்ணியிருக்கிறேன். ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் ஹஸ் கான் டவுன் பை 4%, 10% அப்படிங்கிறது ஒரு டேர்ம் வேற. ஆக்சுவலி ஒரு இன்வெஸ்டராக நீங்கள் வந்து மற்ற பிளாட்ஃபார்ம்லேயே பண்ணுறீங்கன்னா என்னுடைய 1 lakh இப்போ என்ன இருக்குன்னு பார்ப்பீங்க இல்லையா, அந்த டேர்ம்ஸில் நான் பேசுகிறேன். அண்ட் சம்டைம்ஸ் என்னுடைய கிளைண்ட்ஸோட ஃபண்ட்ஸை நான் அவங்க எப்படி பர்ஃபார்ம் வந்து பார்த்துட்டு நான் சோகமாயிருவேன் நான். அண்ட் தட் இஸ் வை ஆரம்பத்திலே நான் முடிவு பண்ணிட்டேன், ரொம்ப கம்மி கிளைண்ட்டு என்னை ட்ரஸ்ட் பண்ணுறவங்களுக்கு மாத்திரம் பொறுமையாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் இட். இஃப் யூ திங்க் யூ ஆர் வெரி கன்சர்வேட்டிவ் லைக் மீ, வெல்கம் டு த
தட் இஸ் நத்திங் கால் கன்சர்வேட்டிவ்னஸ் when it comes to மியூச்சுவல் ஃபண்ட். எல்லாமே ரிஸ்க் தான். பட் அதுலயுமே கொஞ்சம் ஒரு பேலன்ஸ்டா பண்ணணும்னு நான் பார்ப்பேன். இஃப் யூ திங்க் யூ ஆர் தட் கேட்டகரி, யூ ஆர் மோஸ்ட் வெல்கம் டு டூ கன்சல்டிங் வித் மீ. தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க. குட் லக் டு யூ.